வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கியாசிரியல் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, நம்ம கௌதம் ரொம்பவே ஆசையா போயிட்டு இருக்காரு. எங்கடா போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, வேற எதுக்கு கம்பெனிக்கு தாங்க. கம்பெனிக்கு போயிட்டு எல்லாருக்கும் முன்னாடி வரணும். முக்கியமாக அந்த எஸ்எஸ்கே அஞ்சலி இவங்கெல்லாம் நான் தோத்துருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. ஆனால் நான் தோக்க மாட்டேன், எல்லாத்துலேயும் நான் ஜெயிப்பேன்டா, வாழ்க்கையில எப்பவுமே ஜெயிச்சு நான் முன்னிலைக்கு மட்டும்தான் இருப்பேன், தோல்வின்ற வார்த்தையை என் வாழ்க்கையில் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு இலக்கியாவோட ஆற்றலும் இலக்கியாவோட அன்பும் இலக்கியாவோட அரவணைப்பும் எல்லாமே கிடைச்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது அவர் எந்த லெவலில் போறாருன்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு கம்பெனியில் அப்படியே சும்மா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிருக்காரு. திடீர்னு ஒரு பால் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து எதுக்காக அப்படின்னு சொல்லுவேன், நீங்கள் சட்ட விரோதமாக நிறைய அமௌண்ட்டு வாங்குறதாகவும் கருப்பு பணமாக வாங்குறதாகவும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதாகவும் எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது யாருக்கிட்ட எவர்கிட்ட நொன்னா லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் கேட்கக்கூடாதுப்பா, நாங்கள் இப்போ வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா இது, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னா இன்ஃபார்ம் பண்ணாமல் தான் வரணும், இவங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அதுலேயும் உங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஓஹோன்னா இதில் ஏதோ சதி இருக்குடா டோயின் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அது ஏன் சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்டை வந்து கரெக்டாக யார் கொட்டேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அவங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும். இது இருக்கிறதுல பிஸ்னஸ் மேன் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு சான்ஸ். இதில் தான் முடிவு பண்ணுவாங்க யார் நம்பர் 1 யார் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு. நம்ம கௌதம் அதுக்கான எல்லாமே எவிடன்ஸ் எல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணி அழகாக கொட்டேஷன் போட்டு வச்சுட்டு இருக்காரு. இந்த கொட்டேஷனை ஆட்டையை போடணும், வீட்டில் இருக்கிற வச்சு யாராலையும் ஆட்டையை போட முடியாது. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அவங்க வந்து செக் பண்ணுற போது அதை அப்படியே போட்டோ எடுத்துனாட்டா அதை வச்சு நம்ம இது பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லங்கமான ஒரு சதி திட்டம் திட்டுறாரு. யாராயும் டே கேடு கெட்டவனாக்குறானே, சரியான எச்சக்கலையாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணும், என்னங்க பண்ணுறது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து போலீஸ் கிட்ட மாட்டிடுறாங்க. ரேவதிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த போலீஸ்க்கு இருக்கார்ல, அவர் வந்து நம்ம இலக்கிய வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அப்போ வந்து ரேவதி அங்கே வேலை செய்ய கவனிச்சிருக்காரு. உடனே நீ அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு சைலண்டாக போயிட்டு நம்ம கௌதம் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை செஞ்சிருந்தாலே அவங்க வந்து இப்போ எங்கிட்ட கையும் களமாக பிடிபட்டு இருக்காங்க, ரோட்டில் இந்த மாதிரி போயின்னு இருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் ஒரு திருடனை துரத்தின்னு போனோம், அவங்க வந்து இவன் தான் சரக்கு பொருள் எல்லாமே இவங்க தான் கொடுத்து அனுப்பந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கை காட்டினா, அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவங்க அப்படிப்பட்டவங்கலாம், அவங்க ரொம்பவே நல்லவங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கௌதம், உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் போடலாமா ரிஜிஸ்டர் பண்ணான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்பவே வேண்டியவங்க தெரிஞ்ச அம்மா தான் சொல்லிட்டு சந்தோஷத்தோடு அங்கேருந்து கிளம்ப இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் ஒரு பக்கம் வராங்க. அவங்ககிட்ட நம்ம கௌதம் வழக்கமாக கேட்குற ஒரு 4-5 கேள்வி கேட்டார். உடனே குழம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் அவங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையும் கேட்டார், எல்லாமே ஃபேக்காக இருக்குது. உடனே அதை வச்சு கௌதம் புரிஞ்சுக்கிட்டாரு, இது சரியான ஒரு நூதன திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போட்டு அடின்னு அடிச்சு போலீஸை வர வச்சுறாங்க. போலீஸ் வந்து ஒரு பக்கம் அப்படியே சும்மா அடின்னு அடிச்சு துவைச்சி எடுத்துறாங்க. யார் அனுப்புதுன்னு சொல்லிட்டு கேட்க, நாங்களே தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே பேரை சொல்லாமல் நாங்களே இப்படி பொழிச்சிடலாம், அப்படி பொழிச்சிடலாம், இப்படி பொழிச்சிடலாம், இது ஒரே அடியாக சம்பாரிச்சா வேற லெவலில் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு இதை சொல்லிடுறாங்க. அடாப்பாவீங்களா, உண்மையாக சொல்லியிருந்தா இதெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கோம் போங்கடாடே. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.